என் பிள்ளையே, நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கும் இந்த நீண்டகால பொருளாதார பாரம் உன் தோள்களை வளைத்தது போல தோன்றினாலும் அது உன் முதுகெலும்பை உடைக்க வடவில்லை, அதை இன்னும் உறுதியாக்கவே வந்திருக்கிறது. வாழ்க்கை உன்னை தேர்ந்தெடுத்து இவனுக்கு தாங்கும் சக்தி இருக்கிறது என்று நம்பியதால்தான் இந்த அளவான சோதனையை உன் கையில் வைத்திருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள். எல்லோருக்கும் ஒரே விதமான கஷ்டம் தரப்படுவதில்லை. யார் தாங்குவாரோ, யார் விழுந்தும் எழுந்து நிற்பாரோ அவர்களுக்கே இப்படிப்பட்ட நீண்ட இருட்டு காலங்கள் கொடுக்கப்படுகின்றன. இன்று உன் கண்களுக்கு பணம் ஒரு கனவாகத் தெரிகிறது. நாளுக்கு நாள் செலவுகள் மட்டுமே உண்மையாக நிற்கின்றன. ஆனால் இந்த நிலை உன் வாழ்க்கையின் நிலை பெற்ற அடையாளம் அல்ல. இது கடந்து போகும் ஒரு கட்டம் மட்டுமே. நீ தனியாக அமர்ந்து யோசிக்கும் ஒவ்வொரு இரவும் எப்போது இது முடியும் என்று உன் மனம் அலறுகிறது. உதவி கேட்க மனமில்லாமல் மௌனமாக போராடும் அந்த நேரங்களை நான் அறிவேன். வெளியே சிரிப்பை வைத்துக்கொண்டு உள்ளே கவலையை அடக்கி வைத்துக் கொள்ளும் உன் நிலை யாருக்கும் தெரியாமல் போகலாம். ஆனால் காலத்துக்கு அது தெரியும், தர்மத்துக்கு அது தெரியும், எனக்கும் அது தெரியும். நீ இழந்தது பணம் மட்டுமல்ல, உன் நிம்மதி, உன் தன்னம்பிக்கை, உன் எதிர்காலத்தை பற்றிய தெளிவு எல்லாம் ஒரே நேரத்தில் மங்கியது. ஆனாலும் நினைவில் வை, இவையெல்லாம் முழுமையாக அழியவில்லை. சாம்பலுக்குள் நெருப்பு இருப்பது போல உன் உள்ளத்திற்குள் இன்னும் வலிமை உயிருடன் இருக்கிறது. பணமில்லாத காலம் மனிதனை உடைத்துவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது மனிதனை வடிவமைக்கிறது. யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைக்க வேண்டும், எதை இழந்தானும் எதை இழக்கக்கூடாது, இந்த பாடங்களை பணம் இருக்கும் காலம் சொல்லாது. நீ இன்று தர்மத்தை விட்டுவிடாமல் நிற்கிறாய் என்றால் அது நாளை உனக்கு வெறும் பணத்தை அல்ல, நிம்மதியையும் செல்வத்தையும் சேர்த்தே தரும். தவறான வழியில் ஒரு வாய்ப்பு வந்தும் அதை நீ மறுத்த அந்த தருணங்கள் உன் கண்களுக்கு இப்போது முட்டாள்தனமாகத் தோன்றலாம். ஆனால் காலம் அவற்றை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக மாற்றும். இனி வரும் நாட்கள் மெதுவாக மாறும். ஒரே நாளில் பெரிய வரவு வந்து எல்லாம் சரியாகிவிடாது. ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் தொடங்கும். தடைப்பட்ட வேலை ஒரு வடிவில் நகரும். நீ மதிப்பில்லாதது என்று நினைத்த உன் திறமை யாருக்கோ தேவைப்படும். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு திறக்கும். அந்த சிறு வரவுகள் உன் மனதில் மறைந்திருந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும். கடன் சுமை ஒரே மூச்சில் தீராது. ஆனால் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றும். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இந்த பாதையில் நீ விழுந்தாலும் முற்றிலும் உடைந்து போகவில்லை என்பதே உன் பெரிய வெற்றி. இன்று நீ தாங்கும் அவமானம், பயம், சோர்வு எல்லாம் நாளை உன்னை இன்னொரு மனிதராக மாற்றும். பிறரின் கஷ்டத்தை பார்த்து அலட்சியப்படுத்தாத ஒரு மனம், பணத்தை மதிக்கத் தெரிந்த ஒரு புத்தி, வாழ்க்கையை ஆழமாக புரிந்த ஒரு பார்வை, இதெல்லாம் இந்த காலமே உனக்கு கொடுக்கும் பரிசுகள். தாயின் மௌனமான பிரார்த்தனையும் உன் நேர்மையான உழைப்பும் என் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து உனக்கான காலத்தை மெதுவாக ஆனால் உறுதியாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. பொறுமையை விடாதே, நம்பிக்கையை தளர விடாதே. இப்போது நீ நடக்கும் பாதை முடிவில்லாதது போலத் தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு இருட்டுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்தபின் நீ திரும்பி பார்த்தால், இந்த நீண்ட கஷ்டம்தான் என்னை உண்மையான மனிதனாக மாற்றியது என்று நீயே உணர்வாய். அந்த நாள் வரும் வரை நிலைத்து நில். நீ தனியாக இல்லை, நீ தோற்றுவிடவில்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய்.